நெல்லையில் கேரள மாநில மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட இடங்களில் தடய அறிவியல் நிபுணர்கள் ஆய்வு நடத்தி வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் சிவமணி. விவரங்கள். திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோடகநல்லூர் ஊராட்சி, பழவூர் ஊராட்சி மற்றும் கல்லூர் ஊராட்சி, அதாவது கோடகநல்லூர் ஊராட்சி, பழவூர் ஊராட்சி மற்றும் கொண்டாநகரம் ஊராட்சி என 3 ஊராட்சி பகுதிகள் இருக்கக்கூடிய 10க்கும் மேற்பட்ட இடங்கள்ல கேரளாவில் இருந்து கொண்டு வரப்பட்ட மருத்துவ கழிவுகள் உள்ளிட்ட பிளாஸ்டிக் கழிவுகள் என பல்வேறு கழிவுகள் கொட்டப்பட்டிருக்கிறது. பல மாதங்களாக இந்த கழிவுகள் கொட்டப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இது கடந்த 3 நாட்களாக இது தொடர்பாக தொடர்ந்து நியூஸ் 18 தமிழ்நாடு விரிவான செய்திகளை வெளியிட்டு வருகிறது. இந்த சூழல்ல இன்றைக்கு தடயவியல் காவல்துறையினுடைய தடய அறிவியல் அதனுடைய உதவி இயக்குநராக இருக்கக்கூடிய ஆனந்தி சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்டிருக்கார். கொண்டாநகரம் ஊராட்சி பகுதியில அந்த கழிவுகள் சுமார் 1 கிலோமீட்டர் நீளத்திற்கு கொட்டப்பட்டிருக்கிறது. அந்த கொட்டப்பட்ட பகுதிகளில் அங்கே ஆய்வு நடத்தி இருக்கக்கூடிய அவர் இந்த மருத்துவ கழிவுகள் பெருமளவு மருத்துவ கழிவுகள் இருப்பதையும் உறுதி செய்திருக்கிறார். தொடர்ந்து ஆய்வில தங்களுக்கு தேவையான அந்த பொருட்களை அங்கிருந்து எடுத்து சென்றிருக்கிறார். அந்த ஆய்வு அப்படிங்கிறது விஞ்ஞான ரீதியிலான ஆய்வு தொடர்ந்து நடத்தப்படும் என தெரிகிறது. இதனைத் தொடர்ந்து கொண்டாநகரம் மட்டுமல்லாது இதனைத் தொடர்ந்து பழவூர் மற்றும் கோடகநல்லூர் ஊராட்சி பகுதிகளில் இந்த ஆய்வு தொடர்ந்து நடத்தப்பட இருக்கிறது. இதோடு மட்டுமல்லாம தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளும் அந்த பகுதியில் ஆய்வு நடத்தி இருக்கிறார்கள். மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் உதவி ஆட்சியர் உள்ளிட்டோரும் ஆய்வு நடத்தி இருக்கிறார்கள். தற்போது பசுமை தீர்ப்பாயத்திலிருந்து ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு இங்கிருந்து கழிவுகள் அகற்றப்பட வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நிலையில் அரசியல் கட்சியினரும் அந்த பகுதிக்கு வந்து உடனடியாக கழிவுகள் அகற்றப்படாவிட்டால் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என சொல்லி கூறி சென்றிருக்கக்கூடிய நிலையில இந்த பகுதியிலிருந்து கழிவுகள் தொடர்ந்து அகற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறது அந்த பகுதி மக்கள் கோரிக்கையாக இருக்கிறது. இந்த ஆய்வு என கழிவுகள் அகற்றப்படுவதற்கான நடவடிக்கைகளை அடுத்த கட்டத்திற்கு நோக்கி நகர்த்தி இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. நன்றி சிவமணி விவரங்களுக்கு.